இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே ஹேர் கட், பிசிக்ஸ், அவுட்ஃபிட் இதுங்க மேலே தான் அவங்களோட அதிகமான கவனத்தை செலுத்துறாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக அவங்கள ஒரு அட்ராக்டிவான பர்சன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் உண்மை அது கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ண போகிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்றவங்க முன்னாடி நீங்கள் எப்பேற்பட்ட பர்சன் அப்படிங்கிறத காமிக்க போகுது. அதனால நான் இப்போ சொல்ல போகிற இந்த 6 விஷயத்தையுமே நீங்கள் கம்பல்சரியாக பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்க முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாக தெரிய போகிறீங்க. நம்பர் 1, ஹேவிங் நத்திங் டு டாக் அபவுட். பொதுவாகவே நிறைய பசங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட நீங்கள் நார்மலாக பேசுகிறத தாண்டி வேறு ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இதன் மூலமாகவே அவங்க மற்றவங்க முன்னாடி ஒரு முட்டாளான பர்சனாக தெரிவாங்க. இதுக்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்னுலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் மற்றவங்க கூட பேசும்போது அதை பற்றி கொஞ்சமாக பேசுங்க. அண்ட் இதன் மூலமாகவே மற்றவங்க முன்னாடி நீங்கள் ஒரு இன்டெலிஜென்டான பர்சனாக தெரிவிங்க. நம்பர் 2, ரியாக்டிங் டு எவ்ரிதிங் எமோஷனலி. அதாவது பொதுவாகவே நிறைய பசங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சீக்கிரமாகவே எமோஷனல் ஆயிடுவாங்க. இதன் மூலமாகவே மற்றவங்க முன்னாடி அவங்க ஒரு வீக்கான பர்சனாக தெரிவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலுமே உடனே எமோஷனல் ஆகாமல் அதை எப்படி காமாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா இப்படியான பசங்களை தான் பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும். அதனால அடுத்த முறை உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நினைச்சு உடனே எமோஷனல் ஆகாமல் அதை எப்படி காமாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இதன் மூலமாக மற்றவங்க முன்னாடி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாக தெரிவிங்க. நம்பர் 3, ஸ்மெல்லிங் லைக் நத்திங் ஓர் லைக் ஸ்வீட். உங்கள் மேலே இருக்கிற ஸ்மெல் அப்படிங்கிறது உங்களோட ஐடென்டிட்டி மாதிரி. அதை வச்சு தான் நீங்கள் எப்பேற்பட்ட பர்சன் அப்படிங்கிறத மற்றவங்களோட பிரெயின் டிசைட் பண்ண போகுது. அதனால உங்களோட பாடி ஸ்மெல் நல்லா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக நீங்கள் ப்ரீமியமான பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சாதாரணமான ஒரு அத்தர் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் பெர்ஃப்யூம் பண்ணுறதை கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. இதன் மூலமாக மற்றவங்க முன்னாடி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாக கண்டிப்பாக தெரிவிங்க. நம்பர் 4, லுக்கிங் அட் யுவர் ஃபோன் மிட் கன்வர்சேஷன். நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு தவறான விஷயம் என்னன்னா மற்றவங்க நம்ம கிட்ட ஏதாவது பேசும்போது நம்மளோட போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது. இப்படி நீங்கள் பண்ணும்போது நீ சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ற மாதிரி ஆயிடும். இதனால மற்றவங்களுக்கு உங்க மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த முறை அடுத்தவங்க உங்களுக்கு சொல்றது பிடிக்கலனா கூட தயவு செஞ்சு உங்களோட போனை நோண்டாம அவங்க சொல்றதை கேளுங்க. இதனாலேயே அவங்களோட மைண்ட்ல கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாக தெரிய போறீங்க. நம்பர் 5, நெக்லெக்டிங் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் நெயில்ஸ். பொண்ணுங்க உங்களை பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது உங்களோட கைகளை தான். அதனால உங்களோட கைகளை கண்டிப்பாக சுத்தமாக வச்சிருக்கணும். அண்ட் உங்களுக்கு நிகம் வளர்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா இப்போவே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா இதன் மூலமாக மற்றவங்க முன்னாடி நீங்கள் ஒரு டேர்ட்டியான பர்சனாக தெரியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால உங்களோட கைகளையும் நிகத்தையும் கண்டிப்பாக சுத்தமாக வச்சிருங்க. நம்பர் 6, வியரிங் டர்ட்டி ஓர் wrinkled clothes. பொதுவாகவே நாம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா ஃபேஷனபிளான ட்ரெஸ் பண்ணால் தான் மற்றவங்க முன்னாடி நாம அட்ராக்டிவாக இருப்போம் அப்படின்னு. பட் உண்மை அது கிடையாது. நீங்கள் சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணால் கூட அதை எப்படி வியர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் மற்றவங்க உங்களோட பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் இருக்க போகுது. ஸோ நீங்கள் சாதாரணமான ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அதை நீட்டாக அயன் பண்ணி வியர் பண்ணிக்கங்க. ஸோ இதன் மூலமாகவே மற்றவங்க முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக தெரிவிங்க. ஸோ ஸ்மால் சேஞ்சஸ் கிரியேட் த பிகெஸ்ட் அட்ராக்ஷன். See you in the next video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.